இவ்ளோ குடைச்சல் குடுக்கும்போதும் திமுக கொஞ்சம் மௌனமாவே இத அணுகுவதற்கு என்ன காரணம்? அதுதான். இங்க இதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். ஆ. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பாணி இருக்கு. ரொம்பவும் நிதானமா, தீர்க்கமா, கிட்டத்தட்ட ஸ்டால்வார்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, தீர்க்கமான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து மு.க. ஸ்டாலின் அப்படிதான் பயணிக்கிறார். ம். அவருடைய அரசியல் நான் கூர்ந்து கவனிச்சவரைக்கும் சொல்றேன். ஒரு ஸ்டால்வார்ட். ம். ரொம்ப தீர்க்கமா, பொறுமையா இருந்து ஓங்கி ஒரே அடி அடிக்கும்போது அது டோட்டலா ஃபினிஷ் ஆயிடுது. நான் அது பார்த்தேன். அது விஜய் பக்கம் போயிட்டா நமக்கு கூட சிக்கலாயிடும் அப்படின்னு அப்படி இல்ல. அணுகுறாங்களோ மெல்லமா? இல்ல இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும். அப்படின்னு வந்துட்டாங்களா? அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற லெவல்ல அரசியல் நடக்கும். ஆ. அப்படி போயிட்டாருனாக்கா வந்து ஒரே ஒரு வேற லெவல்னா? கொஞ்சம் வேற லெவல்னா நாம் தமிழர் வளரும். ஆ. அதிவேகமா வளரும். சொல்லி சொல்லி அடிப்போம். எது? யாரு? காங்கிரஸ் அடிப்போம். சொல்லி யாரு சொல்லி அடிப்போம். நாம் தமிழர் அடிக்கிறது? ஆமா. இவன விஜயம் சேர்த்து அடிப்போம். விஜய் சேர்த்து அடிப்பாங்க சார். மக்களே அடிப்பாங்க. நாம் தமிழர் அதாவது உலகத்தமிழ் உலகத்தமிழ் அத்தனை பேருமே சொல்றேன் நானு. ஆ. இப்படி ஒரு கூட்டணி அமைச்சா சார் இன்னைக்கு வந்து உலகத்தமிழர் மத்தியில வந்து திமுகவுக்கு வந்து அதிருப்தி எதனால? காங்கிரஸால தான். சரி. கூட்டணி மாறுச்சுன்னா, அந்த பழிப்பாவம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் போயிரும். ம். விஜய் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிரூட்டக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். ம். யாருக்கு? எப்படி இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து குளிரூட்டுவாங்க இல்லையா? அந்த ஆமா. மாரி வந்து உயிரூட்டுற நிலைமையில வந்து விஜய் தான் இருக்கு. ம். அப்போ விஜய்க்கு தான் வந்து சேதாரம். எல்லாருடைய இலக்கம் வந்து விஜய் தான் ஆயிடுவார். இந்த ஒரு முட்டாள்தனத்தை யாரும் செய்யவே மாட்டாங்க. இது காங்கிரஸோட போறதுன்றது முட்டாள்தனம்.